கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிரேஸ் டிவியின் முன்னதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தின் ஆரம்ப மாதத்தில் நாம் இருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிறைய ஊழியக்காரர்கள் டிவியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அநேக பெரிய பெரிய ஊழியர்கள் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, திருச்சபைகளில் நம்ம போனோன்னா வாக்குத்தத்த அட்டைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நமக்கு நடந்திருக்கிறதா, இல்லை அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 100% இல்லை. எல்லாருக்கும் அது வாய்ப்பதில்லை. அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். கடவுள் சொல்கிறாரு, அவரோட வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறோம்ல. ஆனால் ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை அப்படின்னு சொன்னால், நம்மளில் நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவர்களாக நம்மள இருக்கிறோம். ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க எல்லாரும், நான் பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவ, என்னோடய மூதாதையர்கள்லாம் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள், நான் கிறிஸ்தவ பேரை வச்சுருக்கேன், என்னுடைய பெயர் பைபிளில் இருக்கிற பேராக எனக்கு வச்சுருக்காங்க, ஒழுங்காக திருச்சபைக்கு போகிறேன், நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம உண்மையாகவே கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 100% கிடையாது. வெறும் பேர் மட்டும், கிறிஸ்டியன் பேர் வைத்திருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம யோவான் 1:12 என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இதில் தெளிவாக இருக்குது, அதிகாரம் கொடுத்தார். அதாவது பவர் கொடுக்கறது ஒன்று. நம்ம சும்மா சொல்லுவோம் இல்லையா, இவர் என் தம்பி மாதிரி, இவர் என் அண்ணன் மாதிரின்னு சொல்லுவோம். இல்லை சில பிள்ளைகளை பார்த்தா இவன் என் பிள்ளை மாதிரின்னு சொல்லுவோம், இவன் என் மகனை போல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான், அதிகாரம் கிடையாது. நம்ம சொத்தை எழுதி வைக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போது எல்லாம் நமக்குரியது, அவருக்குள்ளது எல்லாம் நமக்குரியது. அதுதான் அந்த அதிகாரம் சொல்லுது. அந்த பவர் அப்படிங்கிறது அதுதான். அவருக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு தான். ஆனால் பாருங்கள், பிள்ளைகள் ஆயிட்டோம். சரி, இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டோம், நம்மளும் அவரோட பிள்ளைகள் ஆயிட்டோம். பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமானா இல்லை. நம்ம வழியில் தான் நம்ம நடக்கிறோம் இல்லையா? வெளியில் போகும்போது அவரோட கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதில்ல, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் நடந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவரோட சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார் கடவுள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாறுபாடான வழி தவறி அவர்கள் போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 56வது வசனம், நாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எதுவுமே தவறவே இல்லையா, ஒரு வார்த்தை கூட அதில் தவறல, எல்லாமே அவர் நிறைவேற்றினார். ஆனால் எப்போ அப்படின்னா 58ஆம் வசனம் பாருங்கள், நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தில் நம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. அப்போது அவரோட கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ தான் அந்த மோசேக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே தான் 61ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. இப்போ எந்த நேரம் நம்ம எப்பொழுதுமே அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ளணும். அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும், அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், இதோ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கும் கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை,
கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இப்போ இதுதான் முக்கியமான காரியம். நம்மளுடைய பாவங்கள் தான், நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த வருஷத்துக்கு முதல்ல வாங்குகிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இல்லை அந்த நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னு சொன்னால் அநேகருக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸு சரியே கிடையாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது இல்லையா. பரிகாசக்காரர் கூடத்தில் உட்காராதீங்கன்னா நம்ம அங்கே தான் போய் உட்காந்துருக்குறோம். நல்லா ஜாலியாக சிரித்து பேசுகிறது, சினிமா கூப்பிட்டாங்கன்னா சினிமா கூட ஓடிடுறது, எல்லா தப்பையும் நம்ம பண்ணுறோம். எல்லா தப்பையும் நம்ம பண்ணிவிட்டு கடைசியில் யார் மேலே சொல்கிறோன்னா கடவுள் மேலே சொல்கிறோம். வாக்கு தத்தம் வாங்கினோம், 1ஆம் தேதி வாங்குகிறோம், ஆனால் அது நடக்கவே இல்லைங்க. வாங்கி வாங்கி பைபிளில் வச்சுக்கிறோம், அதோடு முடிஞ்சுது அந்த வாக்கு தத்தம், அவ்வளோதான், மறந்தே போயிடுறோம் நம்மளும். அதோடு அடுத்த வருஷம் 1ஆம் தேதி வரும்போது தான் வாக்கு தத்தம் ஞாபகம் வருது இல்லையா. அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மெயினான இது. இதை நம்ம கடைப்பிடித்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். முதல்ல அந்த வாக்கு தத்தங்கள் நாம் ஃபஸ்ட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறணும், அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கணும். அதன் பிறகு தான் அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு அது உரிமையாக கொள்ளும். அதே போல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறணும், அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், அவர் சொல்கிற வழிகளெல்லாம் நம்ம நடக்கணும். அதன் பிறகு அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையாய் காத்திருக்கணும். நம்மக்கிட்ட அது இல்லைல்ல, பொறுமையே கிடையாது, உடனே நடக்கணும்னு சொல்கிறோம். பாருங்கள், ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, இது உண்மையாக நடந்தது. அவங்க ஒரு இடம் ஒன்று வாங்கினாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சரி இந்த இடத்த நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் கேட்ட அந்த தொகை அதில் கிடைக்கல. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரோக்கர் வருவாங்க, பேசுவாங்க. கணவர் சொல்லுவார் 10 லட்சம்னா நான் தருவேன், இல்லைன்னா தர முடியாதுங்கிறாரு. உடனே அந்த புரோக்கர் போயிடுறான். இப்படியே பேசும்போது ஒவ்வொரு வருடம் கூடும் பொழுதும் அந்த அமௌண்ட்டு மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த கணவர் சொல்கிறாரு 12 லட்சம் இல்லைன்னா நான் தர முடியாது அப்படின்ட்டார். அந்த புரோக்கர் பழையபடி போயிட்டார், இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. கடைசியாக இந்த கணவருக்கு ஒரு டவுட்டு, சரி இதுக்கு மேலே போனால் இதை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு 11 லட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் மனைவி ஜெபிக்கிறாங்க, ஏசப்பா ஒரு 12 லட்சம்னா ஓகே அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. முடிஞ்சது 11 லட்சத்துக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஒரு வாரத்தில் முடியும்னு நினச்ச அந்த இடம் முடியலைங்க, கேன்சல் ஆகி போயிடுச்சு. உடனே இவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் ஓடும் பொழுது மனைவி சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன், கடவுள் என்னைக்கு அதை செய்வார்னு இருக்கோ அன்னைக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப ஒரு ஃபோன் வருது, 12,30,000 அந்த இடம் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது நாம் தேவனிடத்தில் ஒரு வேண்டுதலை நம்ம வைக்கிறோன்னா பொறுமையாக நம்ம காத்திருக்கணும், அவசரப்படவே கூடாது. நிறைய பேர் நம்ம அவசரப்படுறோம், உடனே வேணும்னும் பொழுது நஷ்டத்தில் போய் முடியுது. இல்லை நமக்கு அந்த வேறு மாதிரி போகிறாங்க. இப்போது சுகவீனமாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நமக்கு உடனே சுகம் கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க கேன்சர்னால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. போகும்பொழுது அந்த கரெக்டாக அந்த டாக்டர் கைட் பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வேண்டாம், அந்த கட்டியை ரிமூவ் பண்ண வேண்டாம், நான் வேறு ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லி வேறு ஒரு இடம் போனாங்க. அங்கே போயிட்டு சித்தா மெடிசனில் போயிட்டு அவர் ஏதோ மாத்திரையிலே கரைக்கிறேன்னு சொல்லி அங்கே போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. திரும்ப அங்கேருந்து என்ன பண்ணாங்க, திரும்ப அலோபதி டாக்டர்கிட்டே வந்தாங்க. அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ண பிறகு திரும்ப அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டையே கொடுக்காம இன்னொரு இடத்துக்கு போனாங்க.
கர்நாடகாவில் எங்கேயோ ஏதோ மருந்து தராங்கன்னு சொல்லி அங்கே போய் கடைசியில் அந்த மகள் மரித்து போனாங்க. ஆக ஒரே இதில் பொறுமையாக நம்ம காத்திருக்கிறதே இல்லை. ரொம்ப அவசரப்படுறோம், உடனே நம்மளுக்கு சுகம் கிடைக்கணும், உடனே பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்திலும் அவர் சித்தத்தின்படி நம்ம செஞ்சுட்டு அவருக்காக அவரோட அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்து அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருக்குன்னா, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நம்ம அந்த தைரியம் போயிடுது இல்லையா? கொஞ்சம் லேட் ஆகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம முதல்ல இருந்த அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்து குறையுது, தைரியமும் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப சோர்வாகிடுறோம் நம்ம. ஐயோ இது என்ன ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்கவே மாட்டேங்குதே, நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சோர்ந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். அதனால் முதல்ல நம்ம விசுவாசிகளாக மாறணும். அவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அவரோட சித்தத்தின்படி அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்கணும். ரெண்டாவது, அவர் சித்தத்தின்படி நடக்க அவர் நமக்கு போதிப்பார் அப்படின்னு இருக்குது வேதத்தில். நம்ம சொல்லணும், டெய்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீங்கள் எனக்கு எப்படி நடக்கணும்னு போதிங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் தவறுதலாய் போய் முடிகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எப்படியுமே பார்த்திங்கன்னா திருவிழாவில் காணாமல் போகிற குழந்தைகள் மாதிரி தான் ஆகிடுறோம். நம்ம திருவிழாவுக்கு நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோன்னு வைங்களேன், பிள்ளைங்க நம்ம கையை பிடிச்சிட்டு வருவாங்க, ரொம்ப ஜாலியாக வருவாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. நம்மளும் கடையில் இருக்கிறதெல்லாம் என்ன வாங்கலான்னு நம்ம பார்த்துட்ருப்போம், பிள்ளைங்க அடுத்த சைடு பார்த்துட்ருக்கோம். ஒரு பஞ்சு மிட்டாய்க்காரன் இருக்கான், ஒரு பலூன்காரன் இருக்கான்னா நம்ம பிள்ளைங்க அவர்களையே அறியாமல் நம்ம கையை விட்டுட்டு ஓடிடுவாங்க. நமக்கும் தெரியாது, ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் இல்லையா ஷாப்பிங்கில். பிள்ளைங்க ஓடிடும், காணாமல் போயிடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு கடவுள் நம்ம கையை பிடிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அவர் ரொம்ப ஜென்டிலான கடவுளுங்க, ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டார். அதனால தான் அவர் சொல்கிறார், உங்கள் வெளியில் நான் நிற்கிறேன், நின்று கதவை தட்டுறேன், திறக்கிறவன் தான் உள்ளே வர முடியும்னு சொல்கிறார். அதே போல் தான் அவர் நம்ம கையை பிடிக்கிறதுக்கு நாம் அனுமதி கொடுக்கணும். நான் பிடிச்சிக்கிறேன்னா நம்ம விட்டுட்டு இப்படி தான் திருவிழாவில் காணாமல் போன மாதிரி காணாமல் போயிடுவோம், சரிங்களா? அவர் நம்ம கையை பிடிக்கும் பொழுது எல்லா மதில்களையும் நம்ம தாண்ட முடியும். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் தகப்பனுக்கும் தாயாருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை செஞ்சுக்கிறான். ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு தனியாக அவன் போயிட்டான். போய் அங்கே அவன் மனைவியோடு இருக்கான். இங்கே அப்பா அம்மா ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் அப்படியே போது அந்த பெண் கன்சீவ் ஆகிறாங்க, கர்ப்பமாகறாங்க. டெலிவரி பெயின் வருது. இவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவன் சைட்லும் அம்மா அப்பா யாரும் இல்லை, அவங்க பக்கம் அந்த பெண்ணோட சைடில் இருந்தும் யாரும் இல்லை. அப்போ உடனே அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. அவங்க அம்மாவுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அவன் சொல்கிறான், அம்மா இது மாதிரி அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், ரொம்ப முடியாமல் இருக்கா, அவளை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா ஒத்துக்கிட்டாதான்டா நான் வர முடியும், அவரும் கோவத்தில் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஃபோனை வச்சுட்டாங்க. அப்பா கேட்குறாரு, என்னம்மாச்சு, என்ன ஃபோன் வந்தது அப்படின்னா, நம்ம பையன் தான் ஃபோன் பண்ணான், அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானா அப்படின்னு. அப்போ அப்பா சொல்கிறாரு, பாருங்கள் அவர் எவ்வளோ இரக்கமான அப்பா பாருங்கள். அப்பா சொல்கிறாரு, அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்ல, அதனால் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த அம்மா போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஃபோன் வருது. அப்பா போய் எடுக்கிறாரு. அது லேண்ட்லைன் ஃபோன், அதனால் அப்பா போய் எடுக்கிறார். அப்பா எடுக்கும்பொழுது அவன் யார் எதிர்க்க இருக்காங்க அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் டக்குன்னு சொன்னான், அம்மா அப்பா மாதிரியே ஒரு பையன் எனக்கு பிறந்திருக்கான், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன போலே பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டாருல்ல பையன். உடனே இவரும் என்ன பண்ணிட்டார், பின்னாடியே கிளம்பி போயிட்டார். இவர் கிளம்பி போனது அம்மாவுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது அந்த மருமகள் மாமியாரின் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், நீங்கள் எவ்வளோ நல்லவங்கிறத உங்கள் பையனை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அவர் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. இந்த 10 மாதங்கள் நான் அந்த பிரசவ நேரங்களில் நான் இருந்த சமயத்தில், அந்த வாமிட் வர நேரத்தில், மயக்கம் வர நேரத்துலலாம் உங்கள் மகன் என்னை அப்படி தாங்கினார்,
அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல மாமியார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல அம்மாவாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில் அப்பா வந்துட்டார். அப்பா வந்து வெளியில் கதவுக்கிட்ட நிற்கிறார். யாராச்சும் நம்மளை கூப்பிடுவாங்களா உள்ளே, கூப்பிட்டா உள்ளே போகலாம், ஏன்னா கோவத்தோடு இருக்கார் இல்லையா, அதனால வெளியவே நிற்கிறாரு. அப்போ அந்த பெண் வந்து அந்த மருமகள் அவங்க கணவர்கிட்ட கேட்குறா, ஏங்க உங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும், உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்? அப்போ அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை கீழே விடாதபடிக்கு எனக்கு அடிபட்டுருமேன்னு சொல்லி எப்படிதான் இடுப்புலையே வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிக்குவார். நாங்கள் வெளியில் போகும்பொழுது வாய்க்கால்கள் வரும், நடுவில் வந்து அந்த சின்ன சின்ன குட்டைகள் அது மாதிரிலாம் வரும்பொழுது, நான் இருக்கேன்டா நீ தாண்டி போ அப்படின்னு சொல்லி என் கையை இறுக்கமாக எங்கள் அப்பா பிடிச்சிக்குவார். அதனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னால் அந்த கஷ்டத்தை கடந்து வர முடிந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படிங்கிறது அந்த கதை. அதே போல் தாங்க கடவுளை நாம் பிடிக்கிறத விட அவர் நம்ம கையை பிடிச்சிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மதில்கள் வந்தாலும் குறுக்க, பெரிய ஆறுகள் வந்தால் கூட நம்மளால் அதை தாண்ட முடியும். சரிங்களா? அப்போது தொடக்கத்திலேருந்து பழையபடி சொல்கிறேன், முதல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறணும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், பொறுமையாக காத்திருக்கணும். கடைசியாக அவருடைய கையை நம்ம பிடிக்கிறத விட நம்ம கையை அவர் பிடிக்க வச்சோன்னா இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்களா? அப்படியே நாம் செய்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இப்போ ஜெயந்தி அக்கா நம்முடைய மத்தியில் வந்து க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம்ப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதை தன் இருதயத்திலே வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அதன்படி செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலம்தான் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தி வரீங்களேப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் பொல்லாத உலகமாக இருக்கிறது, அதில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் தான்ப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு துணையாக, ஒரு ஆறுதலாக ஆண்டவரே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். உம்முடைய வார்த்தைகளை கடைப்பிடிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிக்க ஆவியானவர் நீங்கள் பலன் தரீங்க என்று பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் நீங்கள் அந்த நாளில் பேசியிருக்கிறீங்களாப்பா ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம்ப்பா. நாங்கள் பெயர் அளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாதபடிக்கு எங்களுடைய நடக்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை முன்வைக்க, உம்மை பிரதிபலிக்க ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே எங்களிலே உம்மை காணக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் சீர்படுத்தி தரும்படியாக இந்த வேலை கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆண்டவரே பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கூட இந்த சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற எத்தனையோ தேவையோடு இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கலாம்ப்பா. ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து உம்மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே மாற்றும்படியாக இந்த வேலை கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஈவு இந்த வாழ்க்கை என்பதை உணர்த்துங்கப்பா. உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை செய்யுங்க. உடைய வல்ல கருத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.